வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு காலையிலேருந்து எல்லாரும் கேட்டிருந்தீங்க, என்ன மேடம் இன்னைக்கு இன்றைய சமையல் வரல, விளாகெல்லாம் போடலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்துட்ருப்பீங்க, மல்லிகா பத்ரிநாத் அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு வெத்த குழம்பு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி எப்பயும் நான் பண்ணுற சமையல் தான். அதை நான் காமிக்கிற அளவுக்கு பெருசாக பண்ணல. நார்மலாக வந்து வெண்டைக்காய் வந்து வெத்த குழம்பு, அப்புறம் பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டு, கோஸ் கறி, அதுதான் இன்றைக்கி அவங்களுக்கு மெனு. நான் பண்ணி கொடுத்தது. அப்புறம் கேரட் கீர், அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ரசித்து சாப்பிட்டேன். பாருங்க, என்னமோ சொல்லுவாங்க, பிரம்மர் வசிஷ்டர் வாயில் பிரம்மரிஷி பட்டம் வாயினா மாதிரி இருக்குது எனக்கு இப்போ. இல்லை, எவ்ரி திங் வாஸ் வெரி டேஸ்டி. தேங்க்யூ. நான் டபுள் த குவான்டிட்டி சாப்பிட்டேன். அதான் இன்றைக்கி பண்ணேன். அப்புறம் வந்து இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு குக்கிங் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது மல்லிகா வீட்டு சமையல் அப்படிங்கிற ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதில் வந்து இன்றைக்கி அவல் கேசரி அப்லோட் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக பார்க்காதவங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள், மல்லிகா வீட்டு சமையல். அப்புறம் ஆல்ரெடி எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க, மல்லிகா குக்கரி அப்படின்னு ஒன்று ஏற்கனவே வருது. அது அவங்க சேனல் இல்லை, இது வந்து இவங்களோட ஓன் சேனல், மல்லிகா வீட்டு சமையல். அதுதான் இவங்களோட ஓன் சேனல். ஸோ மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து மேடம் வந்து நம்மளோட சேனலுக்கு ஒரு ரெசிபி பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னாங்க. ஈஸியாக வந்தவொடனே என்ன இருக்கோ அதை வச்சுட்டு ஒரு குருமா பண்ணலாம் அப்படின்னாங்க. இப்போ அதுதான் பண்ண போகிறாங்க. பார்க்கலாம் நாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே, இன்னைக்கு என்ன தெரியுமா? தக்காளி குருமா. ஓகே, ஈஸியாக. ஆமாம், ஈஸியாக. இது மெயினாக வந்து இட்லிக்கு தொட்டுக்கலாம். பொதுவாக நம்ம வந்து பூரி சப்பாத்தி தான் நினைப்போம் இல்லை. இட்லிக்கு இந்த தக்காளி குருமா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அஃப்கோர்ஸ் பூரிக்கும் சப்பாத்திக்கு கூட யூஸ் ஆகும். அப்போ நான் வந்து நீங்கள் தக்காளி குருமா பாருங்க, நான் வந்து இன்னைக்கு பூரி பண்ணுறேன், இல்லைன்னா சப்பாத்தியோ பூரியோ ஏதோ ஒன்று. ஓ எஸ், டெஃபினட்டாக. ஓகே, இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப சிம்பிள், நம்ம வீட்டில் இருக்கிறது தான். இதுக்காக வந்து ரொம்ப ரிச்சாக எதுவுமே கிடையாது. ஓகே, இங்கே எடுத்து வச்சுக்கிறத பார்த்தா வந்து உடச்சக்கடலை, கசகசா, சிவப்பு மிளகாய், தனியா, பச்சை மிளகாய், தேங்காய் துருவல், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், இந்துப்பு, அதோட பூண்டு, தாளிக்கிறதுக்கு சீரகம், சோம்பு இருந்தால் சோம்பு போட்டுக்கலாம். இதோட வந்து வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட் ஒரு பெரிய வெங்காயம், 4-5 தக்காளி பொடியாக கட் பண்ணுது. இது கொஞ்சமாக சுகர் வந்து நான் டொமேட்டோ சேர்க்குற எல்லாத்துக்குமே சேர்ப்பேன். எதுக்காகன்னா அது ஒரு கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். இது மட்டும் சொல்லுங்கள். தனியா 1 ஸ்பூன் போட்டிருக்கோமா நம்ம? தனியாக கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் இருக்குது. கசகசாவும் 1 டீஸ்பூன், அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். உடச்சக்கடலை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும், அவ்வளோதான். காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி, அதாவது மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து 3 சிவப்பு மிளகாய், 1 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். கரம் மசாலா சாமானாக இருந்தாலும் போட்டு அரைக்கலாம். அது ஒரு சிலருக்கு பிடிக்காதுன்னு, ரொம்ப ஸ்பைஸியாக அவங்களுக்கு கரம் மசாலா ஸ்ட்ராங்காக இருந்தால் பிடிக்காது வெஜிடேரியன்ஸுக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம கரம் மசாலா தூள் மட்டும் ஒரு சின்ன கப்பில் 1 கப். ஆமாம், அவ்வளோதான். ஏன்னா வேறு ஃபஸ்ட்டு வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். செக்கில் ஆட்டி எண்ணெய் தானே? ஆமாம், ஆர்கானிக். கிரவுண்ட் நட் ஆயில் ஊற்றிக்கலாமா? ஓகே. பொதுவாக அதிகப்படியான எண்ணெய் ஊற்றுறதுலாம் எனக்கு வந்து இஷ்டம் இருக்காது, விருப்பம் இருக்காது. எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்துப்பு பற்றி, இந்துப்பு வந்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லை, ஏதோ கிட்னி ப்ராப்ளம், நிறைய பேர் ஏதோ மெசேஜ் அனுப்புகிறாங்க, டாக்டர்களே நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்துப்பு நம்ம சாப்பிடலாமா கூடாதா? 100% சாப்பிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து சீ சால்ட்டு, நம்ம கடல்ல இருந்து எடுக்கிற சால்ட்டு மட்டும்தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து அயோடின் சத்து குறைபாடு வந்து ஏற்படுது, அதாவது மண்ணுக்கடியில் இருந்து வர்றது நம்ம கிடைக்கிறது இல்லை வெஜிடபிள்ஸ் மூலமாக அப்படிங்கிறப்போ அயோடின் சேர்த்து கொடுத்தாங்க. ஆனால் அதுவும் அயோடின் வந்து ஓப்பனில் இருந்தப்போ எவாப்ரேட் ஆகிடும். ஆனால் இந்துப்பு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் முதல்ல முக்கியமாக வந்து இந்த ஹிமாலயன் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஹிமாலயன் ரீஜனில் இந்த கல் மாதிரி இருக்கிறது தான். இதில் வந்து கிட்டத்தட்ட 300 தாது உப்புக்கள் இருக்கும். ரொம்ப நல்லது. முக்கியமாக நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவை. ஏன் தெரியுமா? இப்போ நம்ம வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸில் தான் தண்ணி பண்ணிட்டு குடிக்கிறோம். அப்போ வந்து முக்கியமான தாதுக்கள் எல்லாம் வந்து அந்த தண்ணியில் வந்து போயிடுது. அதனால தான் இப்போ வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. நிறைய பேருக்கு வந்து முக்கியமான தாது உப்புக்கள் கிடைக்காதனால இந்துப்பு நம்ம மாறிட்டோம்னாக்கா எல்லா தாதுக்களும் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, அப்போ இந்துப்பு சாப்பிடலாம். அப்படி இப்போ பார்த்துருக்கவங்க கேட்டவங்களாம் மறக்காமல் இந்துப்பு சாப்பிடலாம். ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, சீரகம் போட்டலாமா? போட்டலாம். இந்த கரண்டி எடுத்துக்கோமா? எண்ணெய் காஞ்சிருக்காது, இது கொஞ்சம் காயணும். அதுக்குள்ளே நம்ம வேணால் இதை அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுடர் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு பவுடர் பண்ணி. சரி, பாருங்கள். வர மிளகா, அதில் பொடிச்சிட்டு நம்ம அப்புறமா இதையெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நான் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இது வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இது பொடிச்சாச்சு இல்லையாம்மா? இதோட பச்சை மிளகா. ஓகே,
அந்த பூண்டில் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக இதில் போடுறேன் தேங்காய் துருவல். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டேன். சரி. விருப்பப்பட்ட மஞ்சத்தூள் இதிலேயே போடலாமா? போடலாம். ஓகே, கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ஓகே. கரம் மசாலா தூள் கடைசியாக போடலாம். போதுமா? அது அரைக்கிறதுக்கு தகுந்த வேலை. சரி. இப்போ இது மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக தேங்காய், பச்சை மிளகா, தனியா, பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. ஓகே. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சுமா. சோம்பு ரொம்ப பிடிக்கும் எனக்கு, உங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா? எனக்கும் பிடிக்கும். ஓகே, சோம்பு போடலாம். சோம்பு சீரகம் வேணாலும் கொஞ்சம் கூட போடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. முதல்ல பூண்டு சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண பூண்டு ஒரு 4 இல்லைன்னா 5 பல்லு பூண்டு போடும். ஓகே, இது லேசாக கலந்துட்டு வெங்காயம் சேர்த்துறேன். ஓகே. இந்த வெங்காயம் பாதி வதங்கிய பிறகு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். சரி. இதில் வந்து ஒரு சின்ன விஷயம், நான் வந்து இந்த வெங்காயம் வதங்குறப்ப கொஞ்சம் சுகர் சேர்ப்பேன். இதுக்கு 2 விதமான பர்பஸ் இருக்குது. இந்த கொஞ்சம் சுகர் வந்து வெங்காயம் சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரம் வந்து நம்மளுக்கு அந்த செய்கிற டிஷ்ஷு, டொமேட்டோ போட்டு செய்கிற எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்கும். ஓகே, நான் வந்து தக்காளி போட்டதுக்கப்புறம் போடுவேன். இனிமேல் நான் வெங்காயம் போட்டோம். ஓகே. அதாவது சம்டைம்ஸ் வந்து சால்ட்டும் போடுவோம். ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டோன்னாக்க அதிலேருந்து சீக்கிரமாக வதங்கிடும். ஆமாம். அது இது சுகர் போட்டோன்னாக்கா ப்ரௌன் ஆகும். ஓகே. ஓகே. இப்போ சால்ட் நம்ம சேர்க்கல. இப்போ சால்ட்டு வேண்டியதில்லை. நம்ம இந்த சால்ட்டு தானே, ஹிமாலயன் சால்ட் தானே எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இதில் அப்புறம் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் பாதி வதங்கிய பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறதுக்கு முதல்ல நம்ம இந்த அரைச்ச விழுதையும் சேர்த்து கொஞ்சம் நல்ல வாசனை வர வரைக்கும் வதக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். இதில் வந்து அதோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும் இல்லையா? ஆமாம். எப்போவுமே வந்து நமக்கு வந்து சால்ட்டு வந்து கொஞ்சம் கடைசியில் சேர்க்குறது தான் நல்லது. அதில் வந்து இருக்கிற தாது உப்புக்கள் எல்லாம் ரொம்ப எவாபரேட் ஆகாமல் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். ஓகே. கொஞ்சம் வதங்கட்டும். லேசாக வதங்கட்டும். லேசாக நேரம் மாற ஆரம்பிச்சதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதுமா? ஓகே. இதோட தக்காளியோட சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கணும். போட்டுடலாமா? பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஓகே, தக்காளி போட்டுடலாம். இதில் இப்போயே தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிய பிறகு தண்ணி ஊற்றணும். தண்ணி முதலையே ஊற்றிட்டோன்னாக்கா ஒரு வேகிற மாதிரி ஆகிடும், வதங்காது. சரி. ஓகே. ஓகே, எண்ணெயில் வதங்கணும். ஆமாம். நாட்டு தக்காளியாக இருந்தாக்கா இன்னும் நல்லது, ரொம்ப சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். ஓகே, வெரி குட். நாட்டு தக்காளி இருந்தால் இன்னும் சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். ஏன்னா மேல் தோல் ரொம்ப மெல்லிசாக இருக்கும். எப்போதுமே ஹைப்ரிடை விட நாட்டு தக்காளி, நம்ம நாட்டு சமாச்சாரங்கள் ரொம்ப நல்லது நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்கு. தக்காளி வதங்கட்டும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் வந்து முன்னெல்லாம் நம்ம அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாருமே வந்து செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. நானுமே இப்போ செக்கெண்ணெய் தான் மாறிட்டேன், அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன், என்ன காரணம்? ஆக்சுவலி நான் அந்த ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கே போயிருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ்டு ஆயில் வந்து எடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு ஆயில் கேக் மாதிரி வரும், அதுலேருந்து எண்ணெயை எடுப்பாங்க. செகண்ட் ப்ரெஸ்ட்டு வந்து தனியாக வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த ஆயிலை வந்து அவங்க மிஷினில் போகிறப்போ ரொம்ப ஹை ஹீட்டில் போகும், அப்புறம் குளிர வைப்பாங்க. அப்புறம் வந்து அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கொழுப்பெல்லாம் எடுத்துருவாங்க. அதோடு சேர்ந்து சத்துக்களும் நிறைய போயிடும். ஒரு இதில் வந்து ஆடட் மினரல்ஸ்னு போட்டிருப்பாங்க, ஏடி, ஈகேன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கலப்படம் தான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. எந்த எண்ணெய் நம்ம உபயோகப்படுத்துகிறோன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டிய கடலை எண்ணெய் அப்படின்னாக்க அந்த கொட்டைகள் இல்லை எண்ணெய் வித்துக்கள் இருக்கிற முழு நற்குணங்கள் எல்லாமே அதில் இருக்கும், சத்துக்கள் அவ்வளோவா போகாது. அதனால தான் ரொம்ப முக்கியம். ஆனால் எண்ணெய் பொரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அந்த காலத்துலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எண்ணெயில் வந்து முறுக்கெல்லாம் சுடுறப்ப நுரைச்ச மாதிரி வரும். அதுக்கு ஒரு சின்ன புளி துண்டை வந்து எடுத்து போடுவாங்க, அது வந்து முறிக்கிறது. கடலை நெல்லை பண்ணாலே நுரைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சின்ன புளியை வந்து எடுத்து போடுவாங்க. அந்த மாதிரி பர்பஸுக்காக மாறினது தான். ஆனால் இப்போ வந்து கிடைக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. அது மாதிரி மைதா, எல்லாருமே மைதா யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி, ஆனால் வந்து சில டிஷ்ஷு நீங்கள் பார்த்தீங்கன்னா மைதா போட்டு தான் நல்லா வர மாதிரி இருக்குது. அதுக்கு ஏதாவது இல்லை, எதுவுமே அளவோடு இருக்கிறப்ப ஒன்றுமே இல்லை. க்ளூட்டன் அலர்ஜிங்கிறது ரொம்ப காமன் ஆகிடுச்சு. அதாவது நம்ம நாட்டில் குறைவாக இருந்தது, இப்போ நம்ம நாட்டில் வந்து எல்லாமே மாறிடுச்சு. எல்லாருடைய ஃபுட் ஸ்டைல் மாற ஆரம்பிச்சதுக்கப்புறம் மாறிடுச்சு. அளவோடு இருக்கிறப்ப எனக்கும் ஒரு நாள் யூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. டெய்லி சாப்பிடக்கூடாது, இன்றைக்கும் ஒரு ஸ்பூன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, நீங்கள் பரோட்டா சாப்பிட்றது எனக்கு நான் ஒன்றும் அகேன்ஸ்ட் கிடையாது, நான் சாப்பிட்றதுல ஒன்றும் அகேன்ஸ்ட் கிடையாது. மாதத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க, ஒன்றுமே இல்லை. அதுவே டெய்லி சாப்பிட்டா தான் பிரச்சனை. ஓகே ஓகே. இனிமேல் பார்க்குறவங்க மாதத்துக்கு ஒரு நாள் வேணும்னா சாப்பிட்டோம். ஓகே, இப்போ இதை பற்றி கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ இந்த விழுதை சேர்த்துலாம்.
விழுது சேர்த்துட்டு உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த அரைச்சது மிக்ஸி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தனியாக வச்சுக்கணும். ஏன்னா தண்ணியோட போடுறப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் வாசனை வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். வேகிற மாதிரி வந்துடும் இல்லையா, கொஞ்சம் நல்ல கமகமான வாசனை வரணும். இப்போ இதுலேயே கொஞ்சம் வித்தியாசங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வெறும் தக்காளி மட்டும் இருக்கப்போ இது பண்ணலாம். நீங்கள் மஷ்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணி பழக்கம் இருக்குது அப்படின்னாக்கா மஷ்ரூமை வந்து வதக்கி சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து பன்னீர் போடலாம். பன்னீரை வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டே போடணும் இல்லை, லாஸ்ட்டில் கொஞ்சம் துருவிட்டு கொஞ்சம் போட்டால் அது ஒரு ரிச்னஸை கொடுக்கும். ஓகே, பொதுவாக இதுக்கு பட்டாணி எல்லாமே சேர்க்க மாட்டோம். டொமேட்டோ குருமா அப்படின்னா சோயா வேணால் போடலாம். ஓகே, சோயா பன்னீர் போடலாம். இல்லைன்னா சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, அது சுடு தண்ணியில் போட்டு எடுத்து பிழிஞ்சிட்டு அதை போடலாம். இந்த கிரேவிக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம பேஸாக வச்சுட்டு 2-3 டிஷ் நம்ம பண்ணிக்கலாம். பண்ணலாம். ஆனால் இது என்ன இருந்தாலும் அந்த காலத்துலேருந்து பண்ணது வந்து தக்காளி குருமா அதுதான். எங்கள் அம்மா பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. ஓகே, இப்போ இதோட வந்து கரம் மசாலா தூள் வச்சுருக்கோம், உப்பு வச்சுருக்கோம், கொஞ்சம் தண்ணி வேணும். இந்த பாருங்க நான் அலம்பி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை எடுத்தோம்னா ஓகே இதே போட்டுக்கலாம். கொஞ்சம் கலந்துடும் போகிறோம். இந்த தண்ணி இருந்தால் போகிறோம். இது நம்ம தொட்டுக்கிறதுக்கு தானே வேணும், கிரேவி மாதிரி ரொம்ப தளர இருக்கக்கூடாது. ஓகே, இது கரம் மசாலா சேர்த்துறேன். மசாலா வாசனை பிடிக்கும்னாக்கா இவ்வளோ போடலாம், இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சியும் போடலாம், நம்ம விருப்பம். உப்பு சேர்க்குறேன். ஓகே, உப்பு எப்போவுமே ஸ்பூனில் இருக்கிறத கையில் எடுத்தால் தான் எனக்கு கரெக்டான அளவு தெரியும். ஓகே, அஃப்கோர்ஸ் டிவிலலாம் வந்து நான் போடுறேன். ஹிமாலயன் சால்ட்டுங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்கும், உப்பு தண்ணி. ஓகே, ரொம்ப கரிக்காது. இந்த கல்லுப்பெல்லாம் போட்டால் கூட டக்குன்னு தெரிஞ்சிடும். கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வேணும் அப்புறம் போட்டுக்கலாம். ஆனால் அதிகமாச்சுன்னா ஒன்றும் பண்ணுறது கஷ்டம். இப்போ ஒரு கொடி வரணுமா? யா, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு நல்ல வாசனை வருது. அதாவது அது வந்து நம்ம கொஞ்சம் பச்சையாக போட்டோம், நல்லா நம்ம நல்ல வாசனையாக இருக்குது, நல்லா வதக்கிட்டோம். இப்போ நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அப்பயே இறக்கிடலாம். நல்லா இந்த வாசனையை பொறுத்து இந்த கொதிக்கிறத வச்சு அந்த வாசனையை வச்சு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடலாம். நல்ல வாசனை. யா, இப்போ இது நல்ல வாசனை வருது, ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம், அவ்வளோதான். ஓகே, நல்ல கமகமன் வாசனை, நல்ல கமகமன் வாசனையாக இருக்குது. தக்காளி குருமா நல்லா நீங்கள் சப்பாத்தியோட, நீங்கள் சொன்ன மாதிரி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெல்லாமும் சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்க்க அது ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். எது இருக்கோ அதை வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணிடணும், அதே நேரம் டேஸ்டியாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து மல்லிகா வீட்டு சமையலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து வீட்டில் என்ன இருக்கோ அந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் ஈஸியாக, இப்போ நீங்கள் சொல்லுவாங்க என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் டோரில் இருக்க மாதிரி. நம்ம பக்கத்து வீட்டு ஐயா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எப்படி நம்ம பழகுறோமோ, இனிமேல் வந்து இந்த வீட்டு சமையல் வந்து உங்கள் வீட்டு சமையல் எங்கள் வீட்டு சமையலுங்க. ஆமாம், மல்லிகா வீட்டு சமையல் வந்து இனிமேல் உங்கள் வீட்டு சமையல். நீங்கள் தினமும் பார்த்தீங்கன்னா தினமுமே புதுசு புதுசாக பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஆமாம், நீங்கள் மறக்காமல் மல்லிகா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து தக்காளி குருமாவை டேஸ்ட் பார்க்குறேன். அதான் நாங்கள் வந்து சப்பாத்தி பண்ணி நீங்கள் சாப்பிட்ருவோம். சூடாக இருக்குது பார்த்துமா. உப்பு காரம் கரெக்டாக இருக்கா? உப்பு காரம் கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் அந்த அரைச்ச விழுதை போட்டு கொஞ்சம் வதக்கினீங்கன்னா தான் பச்சை வாசனை போகும். சில பேர் நீங்கள் வதக்காமல் பச்சை வாசனை போலையே எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறவங்க. ஏன்னா இட்லி குருமான்னு ஒன்று பண்ணோம், அதுலேயும் இப்படி தான். ஸோ அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால தான் சரி இப்போ அதையும் நம்ம கண்டிப்பாக நம்ம பச்சை அரைக்கிறப்ப கொஞ்சம் நேரம் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கணும், அப்போ தான் நல்லா. இல்லை பச்சை வாசனை வரல, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, சூப்பராக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டோம்னாக்கா ரொம்ப நேரம் ஆகும் அந்த பச்சை வாசனை போடுறதுக்கு. வதக்கிய பிறகு தண்ணி ஊற்றினாக்கா சரியாக இருக்கும். பாருங்க, மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பச்சை வாசனை போய்டும். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி குருமா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக. எல்லாரும் இன்னைக்கு நைட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி ஒரு 2 பூரி சேர்த்து பண்ணி சாப்பிட்டு பார்க்குறேன். ஓகே, சப்பாத்தி ஒரு 2 பூரி பண்ணிவிட்டு நான் வந்து இதாக தொட்டு சாப்பிட போகிறேன். மறக்காமல் பாருங்கள். நாங்கள் வந்து அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறோம். இல்லை, சும்மா சாப்பிட்டா பார்த்தது எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்கும். கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் வீட்டுக்காரரு உங்கள் பையன் எல்லாரும் பிடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க. இப்போவே சொல்லிடுவாங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.